الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான அற்புதங்களை வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய எண்ணற்ற அற்புதங்களில் மிக முக்கியமான ஒரு அற்புதம் குர்ஆன். அதற்கு அடுத்தபடியாக அறிஞர் பெருமக்கள் சொல்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணுலக பயணம், மிஅராஜினுடைய நிகழ்வை தான் மிக பெரும் அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு, மனிதனுடைய பார்வையில், மனிதர்களுடைய முன்னிலையில் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல, யாரும் அறியாத ஒரு நிகழ்வு, மிக அதிசயமான ஆச்சரியமான ஒரு பயணம், பல்வேறு விதமான நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கவே முடியாத அளவுக்கான பல்வேறு நிகழ்வுகள் நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் சுருக்கமான ஒரு பெயராகத்தான் நாம் மிஅராஜை குறிப்பிடுகிறோம். மார்க்க அறிஞர்கள் மிஅராஜினுடைய நிகழ்வை இரண்டு விதமாக வகைப்படுத்துவார்கள். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சென்ற அந்த நிகழ்வு, இது ஒரு நிகழ்வாகவும், அடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து வானுலகத்திற்கு சென்ற நிகழ்வு என்று இரண்டு வகையாக மிஅராஜினுடைய நிகழ்வை வகைப்படுத்துவார்கள். முதல் நிகழ்வை இஸ்ரா என்று அறிஞர் பெருமக்கள், உலமாக்கள் அதற்கு பெயர் வைப்பார்கள். இஸ்ரா என்று மட்டும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டதென்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சென்ற நிகழ்வு, அதற்கு இடையில் நடைபெற்ற அத்தனை நிகழ்வுகள், காட்சிகள் அனைத்தும் இஸ்ரா என்கிற வார்த்தைக்குள் வகைப்படுத்துவார்கள். அதில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு சென்ற அந்த பயணத்தை தான் மிஅராஜ் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய வழக்கத்தில் மிஅராஜ் என்று சொன்னால் இரண்டையும் பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் அதை பரவலாக மிஅராஜ் என்கிற வார்த்தைக்குள் சுருக்கமாக சொல்லி நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த நிகழ்வு மிக முக்கியமாக கவனிக்கப்படுவதற்கான காரணம், மற்ற எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை தந்திருக்கிறார். பல்வேறு அற்புதங்களை நபிமார்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதிலிருந்து மிஅராஜுடைய நிகழ்வு, இந்த அற்புதம் முற்றிலும் வேறுபடுவதற்கான காரணம், ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தார்கள். தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய குச்சியை அவர்கள் கீழே போட்டார்கள் என்றால் அது பாம்பாக மாறும். தங்களுடைய கையை அவர்கள் தங்களுடைய அக்குள் பகுதிக்குள் உள்ளே வைத்து வெளியில் எடுத்தார்கள் என்றால் அந்த கை ஒளி வீசக்கூடியதாக பிரகாசமாக மாறும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்பட்ட அற்புதங்கள் இதுவெல்லாம் மக்களின் முன்னிலையில் செய்தார்கள். மக்கள் பார்த்தார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அற்புதத்தை மக்கள் பார்த்தார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பெரும் அற்புதத்தை தந்தான். எவ்வளவு பெரிய கடுமையான நோயாளிகளையும் அவர்கள் தடவி விட்டார்கள் என்றால் அந்த நோய் அவர்களுக்கு முழுமையாக நீங்கி அவர்கள் ஷிஃபாவை பெற்று விடுவார்கள். எவ்வளவு பெரிய குஷ்ட நோய் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவி விட்டார்கள் என்றால் அவர்கள் நோய் இல்லாதவர்களாக பூர்ண ஷிஃபா பெற்ற மனிதராக மாறிவிடுவார்கள். இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்து காண்பிக்கக்கூடிய பெரும் அற்புதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான். இதுவெல்லாம் எங்கு நடந்தது? மக்களின் முன்னிலையில் நடந்தது. மக்கள் பார்த்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அற்புதத்தை. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்று அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்களை சுமந்து கொண்டு செல்லும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காற்றுக்கு உத்தரவிட்டார்கள் என்றால், என்னை இங்கு அழைத்து செல் என்று சொன்னார்கள் என்றால் காற்று அவர்களை அழைத்து செல்லும். மக்கள் பார்த்தார்கள், அவருடைய சமூகத்தவர்கள் பார்த்தார்கள். பறவைகளோடு பேசினார்கள், விலங்குகளோடு பேசினார்கள், மக்கள் பார்த்தார்கள். மக்களின் முன்னிலையில் நடந்தது. இதுபோன்று ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தரப்பட்ட அற்புதங்கள் அப்படியே நாம் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். எல்லா அற்புதங்களும், எல்லா நபிமார்களுக்கு தரப்பட்ட அத்தனை அற்புதங்களும் மக்களுக்கு முன்னால் நடந்தது. அந்த சமூகத்தவர்கள் பார்த்தார்கள், அதை அவர்கள் கண்கொண்டு பார்த்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட இந்த மிஅராஜ் என்ற இந்த அற்புதம் யாருடைய பார்வையிலும் நடக்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. பார்த்த ஒரே ஒரு மனிதர் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால் மனிதர் அல்ல, ஒரு மலக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு பயணம். இந்த இடைப்பட்ட இந்த பயணத்தில் பயணத் தோழராக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த நிகழ்வு நடந்த நேரம் தெரியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு தந்தான். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரம் ஃபஜ்ருக்கு பின்பாக தான் பார்த்த காட்சிகளை சொன்னார்களோ அப்பொழுதுதான் மக்கள் அறிந்து கொண்டார்கள், ரசூலுல்லாஹ் நேற்றைய இரவு மிஅராஜ் என்கிற அந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்யப்பட்ட பொழுதுதான் சமூகம் உணர்ந்தது, சமூகம் அறிந்து கொண்டது. அதற்கு முன்பு வரை அந்த நடந்த அந்த நிகழ்வை யாருமே பார்க்கல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மற்ற அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அத்தனை அற்புதங்களும் மக்களுடைய பார்வையில நடந்தது. நிலவை பிளந்திருக்கிறார்கள், மக்களுக்கு முன்னால் தான் பிளந்து காண்பித்தார்கள். யாருக்கும் தெரியாமல் இல்லை. குறைஷிகள், மக்காவாசிகள் ஒன்று கூடி இருக்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஆள்காட்டி விரலை உயர்த்தி நிலவை பிளந்து காண்பித்தார்கள். மக்கள் எல்லோரும் பார்த்தார்கள். தங்களுடைய கைவிரலிலே இருந்து தண்ணீர் சுரக்க வைத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே வந்து மக்கள், சஹாபாக்கள் தங்களுடைய தோள் பைகளிலே கொண்டு வந்து தண்ணீரை நிரப்பிக் கொண்டு சென்றார்கள். மக்களின் பார்வையில் நடந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, வீட்டிலே கறி சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிலிருந்து நீ இறைச்சியை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார்கள். பாத்திரத்தில் இருந்து இறைச்சியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டு
கொண்டு வர சொல்லுகிறார்களே, இந்நேரம் அந்த சட்டிக்குள் இருக்கக்கூடிய இறைச்சிகள் காலியாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி திறந்து பார்க்கிறார்கள். பார்த்ததற்கு பிறகு இறைச்சி அங்கு இல்லாமல் போனது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நபியிடத்தில் வந்து சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன அபூ ஹுரைரா, நீங்கள் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் திறந்து நீங்கள் கரியை இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொண்டே இருந்திருந்தீர்கள் என்றால் கியாமத்து நாள் வரை அது இறைச்சிகள் வந்திருக்கும். நீங்கள் திறந்து பார்த்தீர்கள், போய்விட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்கள் இப்படி நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. மலைகளோடு பேசியிருக்கிறார்கள், மரங்களோடு பேசியிருக்கிறார்கள், விலங்குகளோடு பேசியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் என்று நடந்தது? மக்களின் பார்வையில் நடந்தது. உடன் சஹாபாக்கள் இருந்தார்கள், உடன் தோழர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னிலையிலே இந்த அற்புதங்கள் எல்லாம் காண்பிக்கப்பட்டது. ஆனால் யாரும் அறியாமல் நடந்த ஒரே ஒரு அற்புதம் மிஅராஜுடைய அற்புதம். அதனால்தான் இந்த நிகழ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அதிகாலை நேரத்தில் நான் இதுபோன்று சென்று வந்தேன் என்று சொன்ன பொழுது இஸ்லாத்தை புதிதாக தழுவி இருந்த சிலர்கள் மீண்டும் குஃப்ருக்கு போய்விட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த சில மனிதர்கள் மீண்டும் குஃப்ருக்கு சென்று விட்டார்கள். இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஒரு மனிதர் இப்படியெல்லாம் சென்றிருக்க முடியும்? அதுவும் ஒரே ஒரு இரவிலே இத்தனை காட்சிகளையும் பார்த்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்ததாக, நபிமார்களை பார்த்ததாக, மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சென்றதாக இதையெல்லாம் அவர் சொல்லுகிறாரே, நம்ப முடியாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நஊது பில்லாஹ், பொய்யர் என்று சொல்லி இஸ்லாத்தை தழுவி இருந்த சிலர்கள் மீண்டும் குஃப்ருக்குள் சென்று விட்டார்கள். ஏனென்றால் மிஅராஜுடைய நிகழ்வு அப்படித்தான். ஆச்சரியங்கள் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவைகள். அதனால்தான் ஈமானின் அடையாளமாக மார்க்கம் சொல்லுகிறது. நம்முடைய அறிவை கொண்டு யோசித்தோம் என்றால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மிஅராஜுடைய நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இங்கு அறிவுக்கு வேலை இல்லை, நம்முடைய சிந்தனைகளுக்கு வேலை இல்லை, நபியினுடைய வார்த்தைக்கு தனிந்து வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நேற்று இரவு உம்மஹானி ரலியல்லாஹுடைய வீட்டில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை வந்து அழைத்து சென்று என்னை ஹரமுக்கு அழைத்து சென்றார்கள், மக்காவிற்கு அழைத்து சென்றார்கள். என்னுடைய நெஞ்சங்கு பிளக்கப்பட்டது. என்னுடைய நெஞ்சை தங்கத்திலான ஒரு தட்டிலே வைக்கப்பட்டது. ஜம்சம் நீரை கொண்டு என்னுடைய நெஞ்சு புனிதமாக கழுவப்பட்டது. மீண்டும் என்னுடைய நெஞ்சை உள்ளே வைக்கப்பட்டு, இருதயத்தை உள்ளே வைக்கப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்டு, புராக் என்கிற வாகனம் அதனுடைய வேகம் எப்படி இருந்தது தெரியுமா? தொலைதூரங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? அதனுடைய ஒரு ஸ்டெப் எவ்வளவு பெரிய தூரமாக இருந்தது என்றால் ஒரு மனிதனின் பார்வை எங்கு சென்று முடிகிறதோ, எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல், தடைகளும் இல்லாமல் ஒரு வெட்டு வெளியில் ஒரு மனிதனின் பார்வை எங்கு போய் சென்று முடிகிறதோ அங்கு எடுத்து வைக்கிறது ஒரு எட்டை. புராக்களுடைய வாகனம் வந்தது. ஜிப்ரீல் என்னை அழைத்துக் கொண்டு சென்றால் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சென்றேன். அங்கே இருந்து ஒரு பாறையிலே தூணை கட்டி வைத்து விட்டு, பாறையிலே புராக்களுடைய வாகனத்தை கட்டி வைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறையின் மீது இருந்துதான் நான் மிஅராஜுடைய பயணத்திற்கு முதல் வானத்திற்கு செல்லுகிறேன். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உரையாடுகிறேன். இரண்டாவது வானத்திற்கு செல்லுகிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து உரையாடுகிறேன். மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடல். நான்காவது வானத்தில் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடல். ஐந்தாவது வானத்தில் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடல். ஆறாவது வானத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடல். ஏழாவது வானத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடல். மஸ்ஜித் மஅமூரில் சாய்ந்தவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களோடு சில உரையாடல்கள். அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தகா என்கிற ஒரு இடம், அதை கடந்து யாரும் செல்ல முடியாத ஒரு இடம், அந்த இடத்திற்கு அல்லாஹ் என்னை அழைத்துக் கொண்டு சென்றான். அதை கடந்து
ஜிப்ரீல் வரவில்லை. இதுவரை என்னோடு பயணத்தோடராக வந்த ஜிப்ரீல் சிதறத்துல் முன்தகா வரை வந்தார். அதை கடந்து அவர் வரவில்லை. அதை கடந்து எனக்கும் அல்லாஹ்வுக்குமான சந்திப்பு நிகழ்ந்தது. எங்களுக்கும் இருவர்களுக்குமான உரையாடல் நிகழ்ந்தது. அல்லாஹ் தொழுகையை எனக்கான காணிக்கையாக என் சமூகத்திற்கான அன்பளிப்பாக அல்லாஹ் தந்தான் என்கிற இத்தனை நிகழ்வையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய நிகழ்வாக குறிப்பிட்டார்கள். இது எல்லாம் சொன்ன பொழுதுதான் மக்காவாசிகளால் ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. ஆனால் நாம் நம்ப வேண்டும். இது அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள், இது சத்தியமானவை, இது எந்த விதமான சந்தேகத்திற்குமான இடம் இல்லை. ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இருந்து பூத உடலோடு சென்று மீண்டும் திரும்பி வந்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இதற்கு முன்பாகவே அல்லாஹ் நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதினால் சொர்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியாக்கப்படுகிறார்கள். மீண்டும் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். வந்த நிகழ்வை குர்ஆன் எப்படி சொல்லுகிறது? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க கீழே இறங்குங்கள், பூமிக்கு போங்க, பூமியிலே போய் நீங்கள் சில காலங்கள் அங்கு நீங்கள் தங்குங்கள் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொல்லி இருவரையும் சொர்க்கத்தில இருந்து வெளியில இறக்குகிறான். இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். எந்த உடலோடு வருகிறார்கள்? பூத உடலோடு தான் வருகிறார்கள். அல்லாஹ் எந்த உடலை அமைப்பை கொண்டு அவர்களை படைத்தாலோ அதே உடல் அமைப்பில் தான் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். அதே வயசில், அதே உயரத்தில், அதே சதையோடு தான் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். எந்த விதமான மாற்றமும் அங்கு ஏற்படவில்லை. இது நமக்கு எதை உணர்த்தி காண்பிக்கிறது? சொர்க்கத்தில் இருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே உடல் அமைப்போடு கொண்டு வந்து சேர்க்கிறான். அதே போன்று தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய பூத உடலோடு, அவர்களுடைய உடல் அமைப்போடு அல்லாஹ் அவர்களை வானுலகத்திற்கு உயர்த்தினான். இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டதாக, அவர்கள் மரணத்திற்கு பிறகுதான் உயர்த்தப்பட்டதாக யாரும் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்லவில்லை. நம்முடைய நம்பிக்கை அதுவும் இல்லை. குர்ஆன் தெளிவாகவே சொல்லிவிட்டது. அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டான். மக்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டதாக, கொல்லப்பட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். சிலுவையில் அறையப்பட்டதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் கொலை செய்யப்படவும் இல்லை, அவரை சிலுவையில் அவர்கள் அறையவும் இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்றுமே அவங்களுக்கு நடக்கல. பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். எப்படி உயர்த்தி கொண்டான்? அவர் எந்த உடல் அமைப்பில் இருந்தாரோ, எந்த உடலோடு இருந்தாரோ அந்த உடலோடு அல்லாஹ் வானுலகத்திற்கு உயர்த்தி கொண்டான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், இந்த இரண்டுமே நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு அழுத்தமான ஒரு நம்பிக்கை தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக வணங்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை விட நம்முடைய நம்பிக்கை பலமானது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் ஈஸ்டர் சண்டே அன்று இயேசு கிறிஸ்து இறந்து போனார், குட் ஃப்ரைடே அன்று அவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார், 3 நாள் அவர் மரணித்து மீண்டும் எழுந்ததாக கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இல்லை, அவர் இறந்து போகவே இல்லை என்பது நம்முடைய நம்பிக்கை. இன்று வரை ஈசா உயிரோடு தான் இருக்கிறார்கள், அவர் இறந்து போகவே இல்லை என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. எனவே அவர்கள் கடவுளாக நம்பக்கூடிய ஈசாவை விட நம்முடைய நம்பிக்கை, நபியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களை விட வலுவான நம்பிக்கை உள்ளவர்களாக நாம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவரை சிலுவையில அறையல, ஒன்றுமே செய்யல,
அவரை நாம் அவருடைய அந்த உடல் அமைப்போடு நாம் வானுலகத்திற்கு உயர்த்தி கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இந்த நிகழ்வு இரண்டும் நமக்கு எதை ஒப்பீடு செய்கிறது என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூத உடலோடு தங்களுடைய உடல் அமைப்போடு வானுலகத்திற்கு சென்று மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பது ஆச்சரியம் இல்லை என்பதை உணர்த்துகிறது. ஏனென்றால் அல்லாஹ் ஏற்கனவே அதை செய்து காண்பித்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் ஏற்கனவே அந்த நிகழ்வு நடந்துவிட்டது. நடந்து போன ஒன்று நிகழ்வுதான். எனவே இது அல்லாஹ்வுக்கு முடியாத ஒன்று அல்ல. ஏற்கனவே அல்லாஹ் அதை காண்பித்திருக்கிறான் என்பதனால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த விதமான நம்முடைய சந்தேகத்திற்கு அதிலே எந்த விதமான இடமும் கிடையாது. அதனால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நிகழ்த்தி காண்பித்திருக்கக்கூடிய இந்த மிஅராஜ் என்கிற இந்த நிகழ்வு என்பது அல்லாஹ்வுக்கு சாத்தியமானவை. அதனால்தான் குர்ஆன் எப்படி சொல்லுகிறது என்றால், மிஅராஜுடைய அந்த நிகழ்வை சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்றும் சொல்லுகிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அழைத்து கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். இந்த வார்த்தை நமக்கு எதை உதாரணப்படுத்துகிறது என்றால், இந்த மிஅராஜுடைய பயணம் என்பது நபியினுடைய பயணம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய பயணம் இல்லை, இது அல்லாஹ்வினுடைய திட்டமிட்ட பயணம். அதனால்தான் குர்ஆன் என்ன சொல்கிறது, தன்னுடைய அடியாரை அழைத்து கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் தான் கூட்டிட்டு போறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அல்லாஹ் அழைத்து கொண்டு செல்லுதல் என்பது ஒரு மனிதரை அல்லாஹ் ஒரே இரவில் இத்தனை காட்சிகளையும் காண்பிக்க வைத்து பார்க்க வைத்து மீண்டும் அழைத்து கொண்டு திரும்ப இந்த உலகத்திலே கொண்டு வந்து சேர்க்குதல் என்பது அல்லாஹ்வுக்கு முடியாத ஒன்று இல்லையே. அல்லாஹ்வுக்கு முடியாத ஒன்று இல்லையே. ஒரு நபியினுடைய பயணம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் தான் இந்த பயணத்துல கொஞ்சம் நாம் யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நபியினுடைய பயணம் என்றால் சாதாரணமாக இந்த உலகத்தில் மனிதர்களை போன்றுதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே ஒரு மனிதன் ஒரு இடத்திற்கு 3 நாள் தொலைதூரத்திற்கு செல்கிறான் என்றால் அதே நபி 3 நாள் தொலைதூரத்திற்கு தானே செல்வார்கள் என்று நமக்கு யோசிக்க வைக்கலாம். ஆனால் இங்கு இந்த பயணத்தை அல்லாஹ் சொல்லுவது அல்லாஹுவின் பயணம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய பயணம் என்கிற பொழுது அல்லாஹ் ஒரு மனிதரை அழைத்து கொண்டு செல்வதிலே நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இதை சந்தேகப்படுவதற்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஒன்று முடியாது என்று நாம் எதையுமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு ஒன்றை முடியாது என்று நாம் எதையுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் பல நிகழ்வுகளை அல்லாஹ் முன்வாழ்ந்த நபிமார்களுக்கு நிகழ்த்தி காண்பித்திருக்கிறான். காலங்களை நிறுத்தி வைத்து நேரங்களை நிறுத்தி வைத்து அல்லாஹ் காண்பித்து கொடுத்திருக்கிறான். அத்தனை நிகழ்வுகளும் முன்வாழ்ந்த நபிமார்களுடைய காலங்களில் அவைகளெல்லாம் நடந்திருக்கிறது. யூஷா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி ஒரு நபி, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள். அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு வருகிறார்கள். அந்த பகுதி அன்றைக்கு வேறு சில நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது அவர்கள் போர் தொடுத்து அதை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது வெள்ளிக்கிழமை நாள், போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாள், வெள்ளிக்கிழமையினுடைய நாள்ல போர் நடந்து கொண்டிருக்கிறது. மாலையினுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது, நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை அவர்களுக்கு புனிதமான நாள். சனிக்கிழமை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு புனிதமான நாள். அவர்களை தொடர்ந்து வந்த நபிதான் யூஷா அலைஹிஸ்ஸலாம். எனவே அவர்களுக்கும் அந்த நாளை அல்லாஹ் புனிதமான நாளாக தந்திருக்கிறார். எனவே அந்த நாளில் போர் செய்ய முடியாது. மாலையினுடைய நேரம் வந்து விட்டது, போர் மிக முக்கியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே யூஷா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள்.
போருடைய வெற்றி ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். ஏனென்றால் சூரியன் மறைந்து விட்டது என்றால் சனிக்கிழமையினுடைய நாள் துவங்கிவிடும். எனவே போர் செய்ய முடியாது. எனவே ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்கள் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய துஆவை கபூல் செய்து என்ன நிகழ்த்தி காண்பிக்கிறான் என்றால், சூரியன் மறைவதை அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான், அல்லாஹ் தாமதப்படுத்தி வைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், இன்ன ஷம்ஸ லம் யஹ்தஸிப அலா பஷ்ர் இல்லா யூஷா லயாலி சார இலா பைத்துல் முகத்தஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நபி யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே தவிர அல்லாஹ் வேறு எந்த நபர்களுக்கும் சூரியனை அல்லாஹ் நிறுத்தி வைக்கல, அதை மறைவதை அல்லாஹ் தாமதப்படுத்தவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எதை நமக்கு காண்பிக்கிறது? அல்லாஹ் சூரியனை நிறுத்தி வைக்கிறான், அது மறைவதை தாமதப்படுத்தி வைக்கிறான். எனவே அல்லாஹ் நாடினால் எதையும் செய்வான், அல்லாஹ் தான் நாடினால் எதையும் செய்வான். தேவைப்படக்கூடிய நேரத்தில், தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில், தேவையான நபர்களுக்கு அல்லாஹ் இந்த இயற்கையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரவு பகலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அப்படி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற அந்த நிகழ்வில் எது வேண்டுமென்றாலும் நிகழ்ந்திருக்கலாம். அல்லாஹ் இரவை தாமதப்படுத்தி இருக்கலாம், அல்லாஹ் இரவை விடியாமல் தாமதப்படுத்தி இருக்கலாம், எது வேண்டுமென்றாலும் நிகழ்ந்திருக்கலாம். எனவே இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சாத்தியமானவை. இதில் எந்த விதமான நம்முடைய கருத்தைகளையோ நம்முடைய சிந்தனைகளையோ அங்கு ஒருவரும் நாம் புகுத்தி பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் குறித்து அறிவிப்பு செய்யும் பொழுது, அவன் வந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தினுடைய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, 40 யௌமன், 40 நாள் தான் அவன் வாழ்வான், 40 நாள் இந்த உலகத்தில் இருப்பான். அந்த 40 நாள் எப்படி இருக்கும் என்றால், யௌமுன் கஸனதி, ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டை போன்று இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை போன்று உங்களுக்கு இருக்கும். வயோமின் கஷஹ்ரி, அடுத்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மாசத்தை போன்று இருக்கும். அடுத்த வயோமின் கஜுமா, ஒரு வாரத்தை போன்று இருக்கும். அடுத்து இந்த 3 நாட்கள் இப்படி தொடரும். அதற்கு பிறகு மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுடைய வளமையான நாட்களை போன்று இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், நாம் அறிந்தவரை ஒரு நாள் என்பது இவ்வளவுதான், 24 மணி நேரம் தான். ஆனால் தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால் ஒரு நாள் என்பது உங்களுக்கு ஒரு ஆண்டை போன்று இருக்கும் என்கிறார்கள். ஒரு வருஷம் போன்று நீண்ட காலத்தை அல்லாஹ் ஆக்கி விடுவான். அடுத்த நாள் என்பது ஒரு மாதம், அடுத்த நாள் ஒரு வாரம், அதற்கு பிறகு வளமையான நாட்களாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். என்றால் காலத்தின் மாற்றங்களை ஏற்படுத்துதல் என்பது அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டவை. அது தேவையான இடங்களில், தேவையான சமயங்களில் அல்லாஹ் அதை நிகழ்த்துவதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எனவே நாம் மிஅராஜுடைய நிகழ்வையும் அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு இரவில் இப்படியெல்லாம் நடந்ததா என்று ஆச்சரியப்படுவதை விட இது அல்லாஹ்வுக்கு சாத்தியமானவை என்பதை நாம் யோசித்தோம் என்றால் மிஅராஜுடைய நிகழ்வு சத்தியமானவை என்பதை நாம் அழுத்தமாக ஏற்றுக்கொள்வோம். இதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் அங்கு இடமில்லாமல் போய்விடும். அதனால்தான் நாம் மிஅராஜுடைய நிகழ்வை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் இந்த வார்த்தைகளை சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை. நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அறிவு எங்கு போய் முடிகிறதோ அதை கடந்துதான் மிஅராஜுடைய நிகழ்வுகள் துவங்குகிறது. அதனால் ஒரு பொழுதும் இதற்குள் நாம் அறிவை புகுத்தி பார்த்தோம் என்றால் ஒரு பொழுதும் இதை நாம் நம்புவதற்கு தயாராக இருக்க மாட்டோம். ஆனால் இங்கு அறிவுக்கு வேலை இல்லை, இங்கு ஈமானுக்குத்தான் வேலை, நபியினுடைய வார்த்தைகளுக்குத்தான் இங்கு வேலை. நபி சொன்னார்கள், குர்ஆன் சொல்லுகிறது, எனவே நாம் நம்புகிறோம். இங்கு அறிவை ஒரு பொழுதும் புகுத்தி பார்க்கவே முடியாது. ஆதி மனிதன் ஒரு 50-600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதன், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதனுக்கு மனிதன் நிலவுக்கு செல்வான் என்பது சாத்தியமானவையாக இருந்திருக்கலாம்.
ஆனால் இன்றைக்கு நாம் அதை சொல்ல முடியுமா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனுக்கு வேண்டும் என்றால் நிலவில் ஒரு மனிதனுக்கு ஆள் பதிப்பான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவலாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தைகள் சொல்ல முடியாது. காரணம், மனிதன் அதை சாதித்து காண்பித்து விட்டான். எனவே வருங்காலங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் மாறலாம். அதுபோன்று தான். எனவே நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதற்காக வேண்டி அதை நம்பாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அது போன்றவை தான் மிஅராஜுடைய நிகழ்வும் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் அதை முழுமையாக நம்புகிறோம். அது நடந்திருக்கிறது, அது சாத்தியமானவை, அது சத்தியமானவை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நம்முடைய ஈமானை இதை கொண்டு நாம் உறுதிமிக்கதாக ஆக்கிக் கொள்வோம். மிஅராஜுடைய அடிப்படை நோக்கம் அதுதான். எனவே அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை உறுதியானதாக பலமிக்கதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.